ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கக்கூடியவர் பத்திரிகையாளர் திரு சுபையர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வலுவான கூட்டணி திமுக வீழ்த்துவதற்கு வலுவான கூட்டணி அப்படிங்கிறது மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, மாறாக அதை வீழ்த்திட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத மக்கள் எதிர்பார்க்கறாங்க, சோ விஷயம் தான் முக்கியம் அப்படின்னு பேசியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை முன்னாள் பாஜகவினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை ஒரு அதிருப்தியில் இருக்கிறார் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதிருப்தியான ஒரு மனநிலையில் இருக்கிறார். சமீபத்தில் ஒரு அமெரிக்கா பயணம் ஒன்று பண்ணார். இந்து அமைப்புகள்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு போனார். அந்த கூட்டங்களையும் கூட தமிழக அரசியல் பற்றி அவர் எதுவுமே பேசலை. பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் தமிழ் அமைப்புகள்லாம் தமிழ் பாரதி தமிழ் சங்கம் மாதிரியான அமைப்புகள்லாம் கூட நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சிகளில் பல மாநிலங்கள் நடந்திருக்கு. அந்த பல மாநிலங்களையுமே அதிமுக பாஜக கூட்டணி, நாங்கள் வலுவான கூட்டணி அமைச்சிட்டோம், தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்துருவோம், அடுத்த பாருங்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் கால் நூண்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடண்ட்டான விஷயத்தை மட்டும் கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணியை தன் வாயால் சொல்வதற்கு கூட ஒன்றும் அவருக்கு மனசு வரல. ஒன்றும் அந்த கூட்டணியை அவரால் ஜீரணித்து கொள்ள முடியலங்கிறதான் சமீப காலமாக பார்க்கப்படுது. தலைமை என்னன்னு சொல்லுது, பாஜகவினுடைய தேசிய தலைமை என்ன நினைக்குது அதிமுக பாஜக கூட்டணினா, அதிமுக இங்கே ஒரு வலுவான கட்டமைப்போட ஒரு கட்சியாக இருக்குது. அந்த கட்டமைப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம தனிச்சு நின்னோம்னா நம்மளால் பெருசாக வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு கால்குலேஷனை தேசிய தலைமை போடுது. தமிழ்நாட்டை தலைமையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தனித்துவமாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். ஆனால் அண்ணாமலை தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு நடைபெற்ற தேர்தலில் எல்லாருமே பெருசாக வெற்றி பெற முடியல. அவர்கள் சொன்ன அந்த டேட்டாஸும் முன்ன பின்ன முரணாக தான் இருக்குது எங்கள் தேசிய தலைமைக்கு. அண்ணாமலையின் மீது ஒரு அதிருப்தி, அதாவது கூட்டணி கட்சிகளோடு ஒரு நெருக்கமான ஒரு சுமூகமான உறவை அண்ணாமலை ஏற்படுத்தலை அப்படிங்கிறதுனால தான் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு சில மணித்துளிகளுக்கு முன்பு அண்ணாமலை பதவி நீக்கம் செய்யப்படுகிறார், ராஜினாமா செய்யப்படுகிறார். அப்படிங்கும் போது அதிமுக தான் நம்ம இந்த பதவியை நம்ம நீக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. தமிழ்நாட்டில் பாஜகவின் முகமாக எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு நம்ம தான் இருந்தோம். ஆனால் நம்ம அதிமுகங்கிற ஒரு கட்சி தான் தண்ணி ஓரம் கட்டிருச்சு அப்படிங்கிற ஒரு கோபம் வருத்தம் அண்ணாமலைக்கு இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை எங்கேயுமே பேச மாட்டேங்கிறாரு. அந்த கூட்டணி அவர் ஒன்றும் அந்த கூட்டணியை அவர் டைஜஸ்ட் பண்ணிக்கிற முடியல. அமெரிக்காவுக்கு போகிறப்ப அங்கே நடந்த விஷயமா இருக்கட்டும், இன்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கட்டும், அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி வாய் திறந்து சொல்லலை. திமுகவை கூட்டுவதற்கு நம்பர்ஸ் மட்டும் பத்தாது, வலுவான கூட்டணி மட்டும் பத்தாது, அடுத்த 5 ஆண்டுகளில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்கணும். அதை தான் மக்கள் கேட்பாங்க. மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. திமுக ஆட்சி 5 வருஷம் இருக்குது, அந்த ஆட்சி மேல் மிகப்பட்ட குறைகள் இருக்குது, குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்குறோம். அப்போ என்னென்னா, அதிமுக தலைமையிலான கூட்டணியா பிஜேபி தலைமையிலான கூட்டணியா? இப்போ இவர் யாருக்கு இதை நோட்டீஸ் பண்ணுறாரு? இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் அப்படிங்கிறாரு. அப்போ தெரிஞ்சால் அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியை விட பெட்டரா அதிமுக ஆட்சி கொடுக்க முடியும், அதுக்கு பிஜேபி பக்கபலமாக இருக்குமாங்கிறத அவர் ஏற்றுக்கல. அதான் உண்மை. நீங்கள் அவர் பேசுகிறத பார்த்தப்ப திமுக ஆட்சியை விட அதிமுக இதை விட பெட்டரான ஆட்சியை கொடுக்க முடியும்னு ஒன்றும் நம்பலை அவர். இப்போ பாஜக தனிச்சு ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. அது ரொம்ப நாளாகும். ஒட்டுமொத்தமாக அவருடைய இந்த பேச்சு பயணம் சமீபத்தில் நடந்து கொண்ட விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப அவர் ஒரு அதிருப்தி மனநிலையில் இருக்கிறாரு. தெலுங்கானாவிலிருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் காலியாக இருந்துச்சு, அது அண்ணாமலை தான் தேர்ந்தெடுக்க போகிறாரு, மத்திய அமைச்சராக அண்ணாமலை ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் பரவலாக போச்சு. மிகவும் எதிர்பார்த்த செய்தி. அதற்கு பிறகு அவர் அமெரிக்கா பயணமே போகிறார். அப்படிங்கும் போது அந்த அண்ணாமலையை இந்த தமிழ்நாடு அரசு தேர்தல் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சைலண்டாக வச்சிருக்கிறது தான் தேசிய தலைமை விரும்புதுன்னு நினைக்கிறேன். அதனால இவர் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாரு. இது அதிமுக பாஜக கூட்டணியால் தான் நமக்கு பதவி போச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஆழ்மனது. முழுக்க அதிமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவரு சித்தரிக்க பாக்குறாரு. அதிமுக தான் காரணம்ன்ற மாதிரி அவர் நம்புறாரா? அதான் அந்த நம்பிக்கையா தான் இருக்கு. ஏன்னா தனக்கு இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்ததுக்கு பிறகுதான், அதனாலதான் நமக்கு மாநில தலைவர் பதவியே போச்சு. இப்போ நீங்க அதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு. இப்போ அமைச்சர் ஆக்கலான்னு பார்த்தாலும் கூட 26 தேர்தல் முடியட்டும், இப்போ அவர் மத்திய அமைச்சர் ஆகிட்டாருன்னா இங்கே வர போகிறப்ப ஏதாவது பேசினாங்கன்னா கூட்டணிக்குள்ள திருப்பி சலசலப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் என்ன பிரச்சனை? ஒரே பகுதியை சேர்ந்த ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், அந்த பகுதியில் யார் பெரிய ஆளுங்கிற அந்த ஒரு போட்டி. செந்தில் பாலாஜிக்கு அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை? அண்ணாமலை அதிகமாக பிரச்சனை பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தா அதே சமூகத்தை சேர்ந்த அதே பகுதியை சேர்ந்த யார் அந்த பகுதியின் முகமாக மாறுறது அப்படிங்கிறதான் பிரச்சனை.
இப்போ அதிமுக திருப்பி உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது தனக்கு வந்து ஒரு பவர் போயிடுச்சு. ராஜா மாதிரி இருந்தோம், நம்ம மாநிலத்தினுடைய தலைவராக இருந்தோம், தொடர்ந்து பரபரப்பாக இருந்தோம். நம்மளை இன்னைக்கு வந்து இந்த கூட்டணிக்காகத்தானே பண்ணாங்க. அப்போ இந்த கூட்டணி இல்லைன்னா நான் இன்ன வரைக்கும் நான் முதலமைச்சர் நான் மாநில தலைவராக இருந்திருப்பேன்ல. அதிமுக பாஜக கூட்டணி வந்ததை அவர் முழு மனதோடு ஒன்றும் ஏற்றுக்கிற முடியலை அப்படிங்கிறது தான் அவரோட பேச்சினுடைய வெளிப்பாட்டா தெரியுது. சார், அவரோட பேச்சுல இன்னொரு பார்வையும் பார்க்கப்படுது, என்னன்னா பிஜேபி மேல இருக்கிற அதிருப்தி அப்படின்ற மாதிரி பார்வை பார்க்கப்படுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த பிஜேபிக்கும் சில வார்னிங் கொடுக்குறாரு. அதான் சொல்றேன், அதிருப்தியில் இருக்கிறார். ஒருவேளை வேற எதுவும் முடிவெடுக்க போறாரா? ஏன்னா நீங்க வந்து அடுத்த 5 ஆண்டுகள் என்ன செய்ய போறீங்கிற விஷயம் உங்கள்கிட்ட கிடையாது அப்படின்னு அவர் மாநில தலைவராக இருந்து அவர் சார்ந்த கட்சியை நோக்கி கேட்கிறார் ஒரு கேள்வி. கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழுவில் பேச வேண்டிய விஷயத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில் பகிரங்கமாக அண்ணாமலை பேசுகிறாரு அப்படின்னா அவருடைய உள்நோக்கம் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிற முடியுது. ஏதோ ஒரு ஆழ்ந்த ஒரு காயத்தில் இருக்கிறார், ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கிறார். அடுத்த கட்டமாக ஏதும் முடிவெடுக்க போறாரா அப்படிங்கிற சந்தேகமும் அவருடைய பேச்சில் தெரியுது. சரி, இப்ப அண்ணாமலை அமெரிக்கா பயணத்துல அவருடைய பதவி மாற்றம் அப்படிங்கறத பத்தியும் சரி, அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு என்ன பதவி வழங்கப்படும்ன்ற மாதிரி கேள்வி கேட்கும், அதுக்கு பதில் சொல்லாம மறுத்திருக்காரு. சோ அப்படி பார்க்கும்போது தலைமை அடுத்து எதுவும் பதவி அவருக்கு வழங்க மாட்டாங்கன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் இருக்காரோ? இல்ல, இப்போதைக்கு என்னன்னா தமிழ்நாட்டிலே சேர்ந்த ஒருத்தர், தமிழ்நாட்டை சேர்ந்த ஆல்ரெடி எல்முருகன் வந்து மத்திய அமைச்சராக இருக்கிறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னராக இருக்கிறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்த எல் கணேசன் வந்து கவர்னராக இருக்கிறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்த பலரும் பல பதவிகளில் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது திருப்பி அண்ணாமலையே வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அந்த கேட்டகரியில் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலைக்கு ஒரு தேசிய அளவில் ஒரு மத்திய அமைச்சரோ ஒரு கவர்னரோ இல்லை ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்குறப்ப இங்கே வந்து பார்த்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் திருப்பி முட்டிக்கிடுச்சுன்னா கூட்டணிக்குள் மேலும் பிளவு ஏற்படும், இன்னொரு பிளவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மீண்டும் மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2026 தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை அவர்களை வந்து அமைதியாக இருக்க சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவரால் இருக்க முடியல. ஒரு பரபரப்பாக ஒரு மாநில தலைவராக 3 வருஷமாக இருந்து தான் கட்சியை வளர்த்தேன் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்படிங்கும் போது அது அவரால் ஒன்றும் ஏற்றுக்கிற முடியல. இந்த அதிமுக கூட்டணிலாம் நான் வந்து மாநில தலைவர் பதவி விலக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி தான் டிமாண்ட் வச்சார், அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நான் கூட்டணிக்கு வர மாட்டேன், பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேன்னு அவர் தான் டிமாண்ட் பண்ணாருங்கிறது அவருக்கு ஒரு வருத்தத்தையும் கோபத்தையும் கொடுத்துருக்கு. அப்போ எனக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் 2026 தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு எந்த பதவி கொடுக்க மாட்டாங்கிறது தான் தெரியுது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு மடல் வந்துட்டு எழுதியிருக்காரு அவருடைய கட்சிக்காரருக்கு. அந்த மடல்ல அவர் என்ன குறிப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க சில பேர் வந்துட்டு சந்தர்ப்பவாதத்தினால கூட்டணி அமைச்சிருக்காங்க, சோ அது வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு அவங்க பண்ற துரோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சந்தர்ப்பவாத கூட்டணினா நீங்க பல தலைவர்களும் பேசுறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி தான் அவர் மறைமுகமா சொல்றாரு. ஏன் 10 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறப்ப தான் பல சட்டங்களுக்கு வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர்கள் வாக்களித்தாங்க. அந்த 11 பேர் வாக்களித்ததுனால தான் பல சட்டங்கள் நீங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. 3 வேளாண் சட்டங்கள் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினருடைய வாக்களித்ததுனால தான் அது சட்டமாச்சு. சிஏ சட்டங்கள் அவர்கள் கொண்டு வரனால தான் ஆச்சு. ஆர்டிகல் 370 அவர்கள் 11 பேர் ஓட்டு போட்டு தான் அதை ரத்து பண்ணாங்க. டெல்லி கொடுக்கக்கூடிய சிறப்பு இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த பல சட்டங்களை கண்ணை மூடிக்கிட்டு ஆட்சியில் உட்கார்ந்து கொடுத்தவங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில உரிமைகள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா மெட்ரோ பேஸ் 2 வந்து முழுக்க வந்து மாநில அரசினுடைய ஃபண்டில் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கையெழுத்து போட்டு கொடுத்தது அன்றைக்கி இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி. அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தால் 60-40 மாற்றினாங்க. மத்திய அரசு 60%, தமிழக அரசு 40%. இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்களை சொல்லலாம். ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கப்போ தான் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் வந்து அரசு வேலைக்கு வரலாங்கிற ஒரு இதில் கையெழுத்து போட்டார். உதயமின் திட்டம், ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக எதிர்த்த உதயமின் திட்டத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசாங்கம் தான் அதுக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இப்படி மாநில உரிமைகளை பலரையும் விட்டு கொடுத்து தன்னை ஆட்சியை காப்பாற்றிருந்தாங்க. அப்போ மீண்டும் அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக, தான் சார்ந்த வழக்குகளிலிருந்து விடுபடுவதற்காக, தான் சம்பாதித்து வச்சிருக்க சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக மீண்டும் இந்த ஒரு துரோகத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் இன்னைக்கு மறைமுகமாக சொல்லியிருக்காரு. சார், மேலும் அண்ணாமலை வந்துட்டு அமெரிக்கா பயணத்துல போயிருந்தார் இல்லையா? ஸோ அங்க வந்துட்டு அரசியல் குறித்து எங்கேயுமே பேசல. ஏன்னா எப்பவுமே அவர் ஏதாவது ஒரு இடத்துக்கு போறாருன்னா அங்க அரசியல் பேசுவது அவருடைய வாடிக்கையா இருக்கான அரசியலே பேசல. ஒருவேளை அரசியலை விட்டு வெளியேறுவதற்காக ஏதாவது முடிவு எடுத்துருக்காரு? அரசியலை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள்லாம் அவர் எடுக்க மாட்டார். ஏன்னா அரசியல் வந்து ஒரு 3 வருஷம் ஒரு பதவியில் இருந்து அந்த சுகத்தை அனுபவித்தார். ஆனால் வந்து மாநில அரசினுடைய அரசியல் தான் பேசல, மாநில அரசியல் பேசல. ஆனால் தேசிய அரசியல் பேசியிருக்காரு. நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் வந்து இந்தியாவை இன்னைக்கு வெற்றிகரமான பாதையில் வழிநடத்தி கொண்டு போது அடுத்து நம்ம வேற ஒரு திசை நோக்கி போகிறோம்னு மத்திய அரசை வந்து பிரைஸ் பண்ணி தான் பேசியிருந்தார் ஒழிய மாநில அரசியல் அவர் பேசுறதுக்கு தயங்குறார். மாநில அரசியலை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை வந்து மாநில மத்திய இருக்கக்கூடிய தலைமை வந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் நீங்கள் எதுவும் பேசக்கூடாதுன்னு, மாநிலம் சம்பந்தமான அரசியல் பேசக்கூடாதுன்னு அவருக்கு எதுவும் கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறாங்களா? அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டு அரசியல் பற்றி பேசக்கூடாதுன்னு அது கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்களாங்கிற
ஒரு சந்தேகம் வலுவாக இருக்கு. ஏன்னா அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. அப்படியே பேசினா விரக்தியில் பேசுகிறாரு, மன வருத்தத்தில் பேசுகிறாரு, ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறாரு, தேசிய தலைமையை விமர்சனம் வைக்கிறாரு. நீங்கள் என்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க, என்ன விஷயம் வச்சுருக்கீங்க, உங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, 5 வருஷம் நீங்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்தீங்கன்னா என்னென்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க. திமுகவை வீழ்த்துவதற்கு கூட்டணி பலம் மட்டும் சித்தாந்த ரீதியான பலம் வேணும், திட்டங்கள் வேணும்னு கேட்குறாரு. இதெல்லாம் அவருக்கு லேட்டாக புரியுது போல. தமிழ்நாட்டின் அரசியல் வந்து 3 வருஷம் பாடம் கற்றுக்கிட்ட அப்புறம் தான் தெரியுது. நீங்கள் உங்கள் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா என்ன நடக்கும், வட மாநிலங்களில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, மணிப்பூரில் என்ன நடக்குது, மத்திய பிரதேசத்தில் என்ன நடக்குது, ராஜஸ்தானில் என்ன நடக்குது, சிறுபான்மை மக்களையும் தலித் மக்களையும் நீங்கள் எப்படி நடத்துறீங்க இந்தியாவில், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறக்கான கூட்டணிக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தால் எல்லா கட்சிகளும் நீங்கள் ஒன்றிணைந்து நிற்கிற திமுக பின்னாடி. ஏன் அவர்களுக்கு பாஜக கூட்டணிக்கு போக தெரியாதா? பாஜக உள்ளே வந்துச்சுன்னா இந்த மாநிலம் அமைதியாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் சாதி மதங்களை தாண்டி உள்ளுக்குள்ள அங்கங்கே சிறு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒற்றுமையாக மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்கிறது என்ன பண்ண போறீங்க? ஜாதியை வைத்து மதத்தை வைத்து மக்களை பிரித்து அதுக்குள்ள தான் அரசியல் பண்ண போறீங்க. பாஜக என்னைக்கு சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக திட்டங்களை கொண்டு வந்து ஏதாவது அரசியல் பண்ணியிருக்காங்களா? அடுத்து நாங்கள் 5 வருஷம் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் செய்ய போகிறோம், 10 வருஷம் ஆட்சியில் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் என்னைக்கா பேசியிருக்காங்களா? கிடையாது. இந்த அரசியல் வந்து ரொம்ப லேட்டாக தான் அண்ணாமலைக்கு புரிஞ்சிருக்கு. இவர் பதவியில் இருக்கப்பே பேசியிருக்க வேண்டிய அரசியலை ரொம்ப லேட்டாக பேசுகிறார். இது இன்னி பேசி என்ன ஆக போகுது? உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் தமிழ்நாடு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. நீங்கள் உள்ளே வந்தீங்களா என்னென்ன செய்வீங்கிறது தானே நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க. சமஸ்கிருதத்துக்கு எத்தனை கோடி ஒதுக்குறீங்க, ஹிந்திக்கு எத்தனை கோடி ஒதுக்குறீங்க, தமிழுக்கு எத்தனை கோடி ஒதுக்குறீங்க. ஆனால் மேடையில் வந்து தமிழை வந்து போகணுன்னு பேசுவீங்க. தமிழ் வளர்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கும்போது திட்டங்கள் தான் மக்கள் பார்த்து ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப லேட்டாக அண்ணாமலை பேசியிருக்கிறார். சரி சார், அடுத்த கட்டமா அண்ணாமலை அவருடைய அரசியல் எதை நோக்கி பயணிக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பாரு. அடுத்த கட்டமாக முடிவாக தனி கட்சியா இல்லை வேறு எது இயக்கத்தில் சேர போகிறாரான்னு தெரியல. இன்றைக்கி அவர் ஒட்டுமொத்தமாக அவர் பேச்சை பார்க்குறப்ப ஒரு விரக்தி மனநிலையில் தான் இருக்கிறார். அது அநேகமாக எனக்கு 2026 தேர்தல் வரைக்கும் வேறு எந்த முடிவும் எடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா குறுகிய காலம் தான் இருக்குது. தன்னால் ஒரு பெரிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பார். அப்போ இந்த 26 தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலையினுடைய நிலைப்பாடு என்னங்கிறது நம்ம தெளிவாக தெரியும். அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் குறித்து கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.